இதுதான் மரண அரவை மேல். வாழ்நாள் முழுவதும் சோம்பேறிகளாக வாழ்ந்தவர்கள் இறந்த பிறகும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய நரகம். அதற்கு சோம்பேறிகளின் நரகம் என்று பெயர். யாராவது ஒரு நொடி ஓடுவதை நிறுத்தினால் அந்த மாபெரும் அரவை சக்கரங்கள் அவர்களை நசுக்கிவிடும். தப்பிக்க ஆற்றில் குதித்தால் பசி கொண்ட பீரானா மீன்கள் உயிரோடு கிழித்து தின்றுவிடும். அந்த நேரத்தில் ஒரு தீயணைப்பு வீரர் நீதி தீர்ப்புக்காக அழைத்து வரப்பட்டார். ஒரு சிறிய பூனைக்குட்டியை காப்பாற்றும் போது அவர் உயிரிழந்திருந்தார். நரகத்தின் உண்மை கண்ணாடி அவரது கடந்த காலத்தை காட்டத் தொடங்கியது. எங்கு ஆபத்து ஏற்பட்டாலும் முதலில் சென்று நிற்பவர் அவர்தான். மக்களின் வீடுகளில் இருந்த குளவி கூடுகளை கூட தயக்கமின்றி அகற்றுவார். குளவிகள் கொட்டி கொட்டி கடித்ததால் அவரது முகம் முழுவதும் வீங்கி கொப்புளங்கள் நிறைந்துவிடும். வெள்ளப்பெருக்கு வந்தாலோ உறைய வைக்கும் குளிர்ந்த நீருக்குள் குதித்து விவசாயிகளின் கால்நடைகளை உயிருடன் மீட்டார். வயதான மாடுகளை கூட தனது கைகளால் இழுத்து பாதுகாப்பாக கொண்டு வந்தார். அவருக்கு மனிதன் விலங்கு என்ற வேறுபாடே இல்லை. ஒவ்வொரு உயிரும் சமம் என்பதே அவரது நம்பிக்கை. அதனால்தான் ஆபத்தான மீட்பு பணிகளில் எப்போதும் முன்னிலையில் இருந்தார். ஒரு முறையும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றிய அவர் தனது கடமையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. இதையெல்லாம் பார்த்த நரகராணி மிகவும் நெகிழ்ந்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட உழைப்பாளியை பார்த்ததால் எழுந்து நின்று கைதட்டினாள். பிறகு அவள் கேட்டாள், நீ ஏன் இவ்வளவு கடுமையாக உழைத்தாய்? தீயணைப்பு வீரர் அமைதியாக பதிலளித்தார், பணத்துக்காக மட்டும். அந்த ஒரு பதில் கேட்டவுடன் நரகராணியின் முகம் மாறிவிட்டது. ஏனென்றால் நரகத்தில் பணம்தான் எல்லா தீமைகளுக்கும் காரணம் என்று கருதப்பட்டது. உடனே தனது தூதர்களை அழைத்து அந்த மனிதனை மரண அரவை மிலுக்கு அனுப்ப உத்தரவிட்டாள். அங்கே நீர்வீழ்ச்சியின் கீழ் இருந்த அந்த கொடூரமான அரவை மெல்லில் சோம்பேறிகள் உயிர் பிழைக்க இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். அப்போது பூமியிலிருந்து வந்த தூதர்கள் படகை வழிமறித்து நிறுத்தினர். தயவு செய்து இந்த தீயணைப்பு வீரரை இன்னொரு முறை விசாரியுங்கள் என்று அவர்கள் கெஞ்சினர். நரகராணி மீண்டும் உண்மை கண்ணாடியை திறந்தாள். இந்த முறை வெளிவந்த உண்மை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் தினமும் 5 வேளைகள் செய்திருந்தார். தீயணைப்பு பணியை முடித்த பிறகு ஒரு உணவகத்தில் பரிமாறுபவராக வேலை செய்தார். அதன் பிறகு காய்கறிகளை சந்தைக்கு கொண்டு செல்லும் வேலை. இரவு நேரத்தில் குளியல் விடுதியை சுத்தம் செய்தார். அதிகாலையில் ஓட்டுநராகவும் வேலை பார்த்தார். இவ்வளவு வேலைகளுக்கு பிறகு ஓய்வெடுக்க அவருக்கு நேரமே கிடைக்கவில்லை. எங்கு இடம் கிடைத்ததோ அங்கேயே படுத்து தூங்கி விடுவார். அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு காரணம் ஒன்று மட்டுமே. அவரது காது கேளாத, வாய் பேச முடியாத தாய் உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அதோடு அவரது தம்பி கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பணம்தான் ஒரே நம்பிக்கை. இந்த உண்மையை பார்த்த நரக ராணியின் கண்கள் கலங்கின. இறுதியில் அந்த தீயணைப்பு வீரரை விடுதலை செய்து அவருக்கு மன்னிப்பு அளித்தாள்.